தரமாறு மாணவர்களுக்கு முதலாம் தவணை பரீட்சைக்கான பகுதி 1 மாதிரி வினாக்கள் சில இன்றைய வகுப்பில் பார்ப்போம். திரையில் இருக்கிற வினாக்களை நீங்கள் அவதானிங்க. நுண்ணங்கிகளை அவதானிக்கும் போது மாணவர்கள் பெற்ற மாதிரியில் குறைந்த அளவான நுண்ணங்கிகள் கொண்ட மாதிரி, இதுதான் உங்களுக்கான வினா. அப்போ நுண்ணங்கிகள் என்றால் சாதாரண வெற்றுக்கண்ணுக்கு புலப்படாத மிகச்சிறிய அங்கிகளை நாங்கள் நுண்ணங்கிகள்னு சொல்கிறோம். இதுக்கு அவதானிக்கக்கூடிய ஒரு எளிய வகை ஒரு நுணுக்கு காட்டி கைவில்லை பயன்படுத்தப்படுகிறது. அதே பிறகு இதை விட கொஞ்சம் துல்லியமாக நாங்கள் நுண்ணங்கிகளை அவதானிக்க வேண்டுமாக இருந்தால் கூட்டு நுணுக்கு காட்டி எங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. அப்படி நாங்கள் நுண்ணங்கிகளை அவதானிக்கும் போது தனிக்கள அங்கிகள் பல்கல அங்கிகளுடைய நுண்ணங்கிகளை அவதானிக்கலாம். உங்களுக்கு தரமாறு விஞ்ஞான பாட புத்தகத்தில் சில நுண்ணங்கிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ இந்த நுண்ணங்கியை பார்த்தீங்கன்றால் இது ஒரு நீர்நிலையில் காணப்படுகின்ற அல்லது பெரும்பாலும் வைக்கோல் நீர் நிலையில் காணப்படுகின்ற ஒரு நுண்ணங்கி அமைப்பு. இது பரமீசியம் என்ற ஒரு நுண்ணங்கி அமைப்பு. இப்படி ஒரு நுண்ணங்கிற அமைப்புற படம் நீங்கள் உங்களோட புத்தகத்தில் பார்த்துருப்பீர்கள். இது ஜூக்ளினா என்ற ஒரு நுண்ணங்கிற கட்டமைப்பு. இதுவும் நீர்நிலைகள் சார்ந்து தான் காணப்படுகிறது. மற்றது இப்படி ஒரு நுண்ணங்கிகளை பார்த்துருக்கலாம். இது கிளாமிடோமோனாஸ் என்ற ஒரு நுண்ணங்கி. இவ்வாறு பல நுண்ணங்கிகளை நீங்கள் உங்களுடைய பாட புத்தகத்தில் அவதானித்திருப்பீர்கள். அந்த வகையில் நுண்ணங்கிகள் பெறப்பட்ட மாதிரியில் குறைந்தளவான நுண்ணங்கி, இதுதான் உங்களுக்கான கேள்வி. அதுக்குரிய விடை தென்னமட்டை பதனிடும் நீர், குளத்து நீர், தேன், தேங்காய் நீர். இந்த 4 விடைகளிலும் குளத்து நீர் உங்களுக்கு தெரியும் அதிகமான நுண்ணங்கிகளை கொண்டிருக்கும். தென்னமட்டை பதனி நீர் நுண்ணங்கிகளை கொண்டிருக்கும். தேங்காய் நீர் நுண்ணங்கிகளை கொண்டிருக்கும். தேங்காய் நீர் பதநீர். பதநீர் அதில் உங்களுக்கு கல் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகிறது. அது நுண்ணங்கியால் தான் நடைபெறுகிறது. பிறகு அது விநாயகர் உற்பத்திக்காக மாற்றப்படுது. அங்கேயும் நுண்ணங்கி தான் பயன்படுத்தப்படுது. அப்போ இந்த 4 விடையிலையும் தேன் பொருத்தமான விடை. ஏனென்று சொன்னால் செறிவான கரைசல்களில் நுண்ணங்கிகளின் தாக்கம் குறைவாக இருக்கும். எந்த கரைசல் செறிவாக இருக்குதோ அந்த கரைசலில் நுண்ணங்கிகளோட தாக்கம் குறைவாக இருக்கும். இதனால தான் பண்டைய காலத்தில் என்ன செய்திருக்கிறாங்க, இறைச்சிகளை பதப்படுத்துறதுக்கு வேடர்கள் தேனில் இறைச்சிகளை விட்டு அதில் அவங்க பதப்படுத்தியிருக்காங்க நுண்ணங்கிலிருந்து இறைச்சியை பாதுகாப்பதற்கு. சரி, அது பொருத்தமான விடை தேன். அடுத்த வினாவுக்கு வருவோம். திரையில் இருக்கிற வினாவை அவதானிங்க. தாவரங்கள் உணவு உற்பத்தி செய்வதற்கான சக்தியை வழங்குவது விடை நுண்ணங்கி, 2வது சூரியன், 3வது சந்திரன், 4வது மனிதன். இதில் தாவரங்கள் உணவு உற்பத்தி செய்வதற்கு சக்தியை வழங்குவது. தாவரங்கள் உணவை உற்பத்தி செய்யும் செயற்பாடு நாங்கள் ஒளித்தொகுப்பு என்று சொல்கிறோம். இது தாவரங்களுக்கு மட்டும் சிறப்பான ஒரு செயற்பாடு. அதாவது பச்சை தாவரங்கள் தமக்கு தேவையான உணவை தாமாகவே உற்பத்தி செய்கின்ற ஒரு செயற்பாடைத்தான் தற்போசணிகள் என்று தாவரங்களுக்கு வழங்குது. ஆகவே அந்த தற்போசணிகள் என்பது என்ன, ஒளித்தொகுப்பு செய்யக்கூடியவை. அது ஒளித்தொகுப்பு செய்வதற்கு எங்களுக்கு தாவரத்தில் இருக்கிற பச்சையம் தேவைப்படுது. தாவரத்தில் இருக்கிற பச்சையம் தேவைப்படுது, குளோரோஃபில் என்று சொல்லுவோம். அடுத்தது வளிமண்டலத்திலிருந்து உறிஞ்சப்படுகின்ற கார்பன் ஆக்சைடு வாயு, தாவர இலைகளில் காணப்படுகின்ற இலைவாயு என்ற கட்டமைப்பால் உறிஞ்சப்படும். அடுத்தது மண்ணீரிலிருந்து கிடைக்கிற நீர் தாவர வேர்மயிர்களினூடாக உறிஞ்சப்படுகிறது. அடுத்தது சூரிய ஒளி. இந்த சூரிய ஒளியின் சக்தியின் முன்னிலையில தான் பச்சை தாவரங்கள் கார்பன் ஆக்சைடையும் நீரையும் பயன்படுத்தி உணவை உற்பத்தி செய்யுது. உணவு உற்பத்தி செய்வதற்கு தேவையான சக்தி சூரிய ஒளியிலிருந்து கிடைக்குது. மற்றது பிள்ளைகள், இந்த 4 காரணிகளும் தான் ஒளித்தொகுப்புக்கு அவசியமான காரணி. இதில் கீழே இருக்கிற இந்த 3 காரணிகளும் புறக்காரணிகள், மேலே இருக்கிறது அகக்காரணி. தாவரத்துக்குள்ளே இருந்து ஒளித்தொகுப்புக்கு உதவி செய்வதால் பச்சையம் குளோரோஃபில் அகக்காரணி. சரி, அப்போ அதற்கு பொருத்தமான விடை சூரியன். அடுத்த 3வது வினாவுக்கு வருவோம். 3வது வினா உயிரற்ற சூழலுடன் தொடர்புடைய நிகழ்வு. குழந்தை பிறப்பு, பூ பூத்தல், பறவைகள் பறத்தல், பூமி அதிர்ச்சி ஏற்படல். அப்போ இந்த 4 விடைகளிலையும்
உயிரற்ற சூழலுடன் தொடர்புடைய நிகழ்வு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பூமி அதிர்ச்சி ஏற்படுதல். மற்ற 3 நிகழ்வும் உயிருடன் தொடர்புடைய நிகழ்வுகள். 4வது வினா, அசைவை காட்டும் ஆனால் இடம்பெயராத அங்கி. அசைவை காட்டும் ஆனால் இடம்பெயராத அங்கி. அப்போ இதுக்கு பொருத்தமான விடை 4 விடைகளிலும் கடல் அணிமணி பொருத்தமான விடை. கடல் அணிமணி தான் அசைவை காட்டும் ஆனால் இடப்பெயர்ச்சி செய்யாது. உண்மையில் உயிருள்ளவைகளை நாங்கள் தாவரங்கள், விலங்குகள், நுண்ணங்கிகள் என்று பெரும்பகுதியாக பிரிக்கிற நேரம் தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள வேறுபாடுகளை தாவரங்கள் இடப்பெயர்ச்சி அடையாது, விலங்குகள் இடப்பெயர்ச்சி அடையும் என்று நீங்கள் படித்திருப்பீர்கள். அந்த வகையில் விலங்குகள் இடப்பெயர்ச்சி அடையும் என்று படித்திருந்தாலும் கடல் அணிமணி விலங்கு கூட்டத்தை சேர்ந்திருக்குது. ஆனால் அது என்ன, இடப்பெயர்ச்சி செய்ய முடியாத ஒரு விலங்கு பகுதியாக காணப்படுகிறது. ஒரு விதிவிலக்காக நாங்கள் அதை எடுக்கணும். கடல் அணிமணி விலங்கு தான், ஆனால் அது இடப்பெயர்ச்சி செய்ய முடியாத ஒரு விலங்கு. அடுத்த கேள்விக்கு போவோம். 5வது வினா, கார்பனீர் ஆக்சைடு வாயுவை இனங்காண ஆய்வு கூடத்தில் பயன்படுத்தப்படும் பதார்த்தம் எது? கார்பனீர் ஆக்சைடு வாயுவை நாங்கள் அவதானிக்கிறதுக்கு நாங்கள் சுண்ணாம்பு நீருக்குள்ளே கார்பனீர் ஆக்சைடை செலுத்த வேண்டும். தெளிந்த சுண்ணாம்பு நீருக்குள்ளே நாங்கள் கார்பனீர் ஆக்சைடை செலுத்துகிற நேரம் அது பால் நிறமாக மாற்றம் அடையும். அதில் இன்னொன்று கவனிக்கணும், தொடர்ச்சியாக நீங்கள் கார்பனீர் ஆக்சைடு வாயுவை கொடுத்து கொண்டிருப்பீர்களாக இருந்தால் அந்த பால் நிறம் மீண்டும் அற்று போய் தெளிந்த நீராக மாறிவிடும். ஆகவே அதில் நீங்கள் அவதானம் செலுத்த வேணும். அவை தெளிந்த நீரில் முதல்ல நீங்கள் கார்பனீர் ஆக்சைடை செலுத்தக்கூட அது பால் நிறமாக மாற்றம் அடைஞ்சது என்றால் நீங்கள் அந்த பரிசோதனையை முடித்து விட வேண்டும். ஆகவே அதுக்கு பொருத்தமான விடை சுண்ணாம்பு நீர். வினா 6, கீழுள்ள பதார்த்தங்களை கொண்டு விடை தருக. பலரசம், வெண்கட்டி, எல்பி வாயு. மேலுள்ள பொருட்களில் திண்மம், திரவம், வாயு முறையே உள்ள விடை. இப்போ திண்மம் வெண்கட்டி, அப்போ பி என்ற விடை முதலாவதாக வரப்போகுது. அடுத்தது திரவம் பலரசம், அடுத்தது வாயு எல்பி வாயு. அப்போ அந்த ஓர்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருத்தமான விடை எது வரும்? 4வது விடை வரும் நினைக்கிறேன். பி வெண்கட்டி, ஏ பலரசம், சி எல்பி வாயு திரவ நிலையில் காணப்படுது. இதில் எல்பி வாயு உயிர்ச்சுவட்டு வாயுக்களிலிருந்து தயாரிக்கிறது. உங்களுக்கு பாடத்தில் உயிர்ச்சுவட்டு, உயிர்த்திணிவு என்று சொல்லி 2 விதமான சக்தி முதல்கள் காணப்படுது. உயிர்ச்சுவடு என்பது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்புக்கு நிலத்துக்கடியில் புதையுண்ட தாவர, விலங்கு, கழிவு பதார்த்தங்கள் பௌதிக இரசாயன மாற்றத்துக்கு உட்படுகிற நேரம் எங்களுக்கு உயிர்ச்சுவட்டு எரிபொருட்கள் உருவாகுது. அதுதான் பெட்ரோலிய வளம். இது மீள புதுப்பிக்க முடியாத வளம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த பெட்ரோலிய வளம் முடிந்து போகும். சரியா? மற்றது உயிர் திணிவு. இதுவும் ஒரு சக்தி முதலாக கணிக்கப்படுகிறது. இது தற்பொழுது நாம் பாவிக்கிற தாவர, விலங்கு பகுதியில் நடக்கிற எரிபொருளுக்காக சக்தியை உற்பத்தி செய்வதற்காக பாவிக்கின்ற விறகு, சிரட்டை, மற்ற மாட்டுச்சாணத்தில் இருக்கிற வராட்டி, அப்போ உமி, மரத்தூசிகள் இதெல்லாம் உயிர்த்திணிவுகளாக கருதப்படுது. வினா 7, வாழ்நாள் முழுவதும் வளர்ச்சியை காட்டும் அங்கி. அப்போ இதுக்கு பொருத்தமான விடை மாமரம். எப்படி கண்டுபிடிக்கிறோம்? தாவரங்கள் எல்லையற்ற வளர்ச்சி உடையது. தாவரத்துக்கும் விலங்குகளுக்கும் உள்ள வேறுபாடுகளில் தாவரம் எப்படி இருக்குது? எல்லையற்ற வளர்ச்சி, வாழ்நாள் முழுவதும் வளரக்கூடியது. அப்போ நீங்கள் பாடப்புத்தகத்திலிருந்து பாடசாலை வகுப்புகளில் நீங்கள் படிச்சிருப்பீர்கள். தாவரத்துக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான வேறுபாடில் தாவரங்கள் தமது உணவை தாமாகவே உற்பத்தி செய்யக்கூடிய தற்போசணிகள், விலங்குகள் புறபோசணிகள். தாவரங்களில் பச்சையம் காணப்படுது, விலங்குகளில் பச்சையம் காணப்படாது. அதாவது தாவரங்கள் ஒளித்தோப்பு செய்யும், விலங்குகள் ஒளித்தோப்பு செய்யாது. அடுத்தது தாவரங்கள் இடப்பெயர்ச்சி அடையாது, விலங்குகள் இடப்பெயர்ச்சி அடையக்கூடியது. அதே மாதிரி தான் தாவரங்கள் எல்லையற்ற வளர்ச்சி, வாழ்நாள் முழுவதும் வளர்ந்து கொண்டிருக்கும். விலங்குகள் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பிறகு வளர்ச்சி அடையாது. சரியா பிள்ளைகள்? அடுத்தது வினா 8 நாங்கள் அவதானிப்போம். பசு குட்டி ஈணுதல் மற்றும் சிங்கம் விலங்கினை உணவாக உட்கொள்ளல். பசு குட்டி ஈணுதல் மற்றும் சிங்கம் விலங்கினை உணவாக உட்கொள்ளல் ஆகிய நிகழ்வுகளில் அங்கிகளின் பொது இயல்பாக முறையே கொள்வது. முறையே என்று சொல்லப்பட்டால் அங்கே வினாவில் சொல்லப்பட்டதுக்கு அமையவாக அந்த விடை இருக்கணும். முதல்ல என்ன இருக்கு? பசு குட்டி ஈணுதல். அப்போ அது என்ன? இனப்பெருக்கம்.
சிங்கம் விலங்கினை உணவாக உட்கொள்ளுதல், அது என்ன? அது போசனை. அப்போ அந்த முறையில் வரக்கூடிய விடை 4வது விடை இனப்பெருக்கமும் போசனையும் என்ற விடையை பொருத்தமாக எடுக்க வேண்டும். அப்போ உயிருள்ளவைகள் எல்லாவற்றுக்கும், தாவரம் விலங்கு நுண்ணங்கிகள் எல்லா உயிருள்ளவற்றுக்கும் பொதுவான இயல்புகள், அதாவது அங்கிகள் என்று சொல்லுவோம். உயிருள்ளவை அனைத்து அங்கிகள் எல்லாவற்றுக்கும் பொதுவான இயல்பு சுவாசம் செய்யும், இனப்பெருக்கம் செய்யும், போசனையை பெறும், கழிவுகள் அகற்றும் போன்றதை நீங்கள் படித்திருப்பீர்கள். அதோட உறுத்துணர்ச்சி, வளர்ச்சி இதெல்லாம் படித்திருப்பீர்கள். அந்த பகுதியிலிருந்து தான் உங்களுக்கு இந்த வினா எடுக்கப்பட்டிருக்கு.